மல்லி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு வழியா நம்ம விஜய் மல்லியை காப்பாத்திட்டாரு. மல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே விஜய் மல்லிகிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. உன்னை யாரு வேலைக்கு போக சொன்னா மல்லி? எதுக்கு இப்படி பண்ண? அதுவும் எனக்கு தெரியாம, வீட்டுக்கு தெரியாம நீ வேலைக்கு போய் அப்படி சம்பாதிக்கணும்னு உனக்கு என்ன கட்டாயம்? என்ன அவசியம் இருக்கு? சொல்லு மல்லி அப்படின்னு விஜய் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் மல்லியால பதில் சொல்ல முடியல. நீங்களே கஷ்டப்பட்டு கார் மெக்கானிக்கா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அது மூலியமா வீட்டுக்கு சம்பாதிக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வலிக்குது விஜய். அதனாலதான் நான் வேலைக்கு போனேன். உங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையுமே தான் வேலைக்கு போனேன் அப்படின்னு மல்லி வாய் சொல்லணும்னு துடிக்குது. ஆனா மல்லியால சொல்ல முடியல. என்னை மன்னிச்சிருங்க விஜய், ப்ளீஸ் விஜய். இது ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு நீ என்கிட்ட கோப்படாதீங்க விஜய். நான் ஏதோ உங்களுக்காக தான் வேலைக்கு போனேன். பாவம் நீங்க தனியா கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு வேலைக்கு போயிட்டேன் விஜய். ப்ளீஸ் விஜய், என்னை மன்னிச்சிருங்க விஜய். ஏன் மல்லி, என்னால் தனியா போய் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது நினைச்சிட்டியா? இல்ல என்னால வேலை பார்க்க முடியாது நினைச்சிட்டியா? இங்க பாரு மல்லி, உன்னை வெண்பாவ இந்த உலகத்துல என்னை கொண்டு போய் எங்க விட்டாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா வேலையை கொடுத்தாலும் சரி, கண்டிப்பா உங்களை காப்பாத்துறதுக்காக நான் எந்த வேலையாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் மல்லி. மல்லி ஒன்னே தெரியும் விஜய், இருந்தாலும் இல்ல மல்லி, தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னும் வாட்டி பண்ணாத மல்லி. நீ இல்லைன்னா என்னால சத்தியமா யோசிச்சு பார்க்க முடியல மல்லி அப்படின்னு விஜய் ஃபீல் பண்ண. மல்லி ஒன்னே டக்குன்னு விஜய் கட்டிப்பிடிச்சு, என்னை மன்னிச்சுங்க விஜய், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சத்தியமா சொல்றேன், உங்களை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன் விஜய், என்னை மன்னிச்சுங்க விஜய் அப்படின்னு விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க ராஜி. சார் நம்ம மல்லி. அதுக்கப்புறமா மல்லி என்ன பண்றாங்க, எப்படி நமக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அந்த கம்பெனி ஓனர்கிட்ட போய் கேட்டுட்டு நாம 2 மணி நேரம் வேலை பார்த்துக்கான சம்பளத்தை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு விஜய் தெரியாம மல்லி கிளம்பி போறாங்க. போனா அங்க இந்த ஓனர் செல்வா இருக்காரு. போனது மல்லி உடனே, வணக்கம் சார். மல்லியை பார்த்த செல்வாவுக்கு ஷாக்கா இருக்கு. ஆகா, இந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமே, இப்ப இந்த பொண்ணு பிரச்சனை பண்ண போறா, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாம முடிக்கிறாரு. இங்க பாருங்க சார், எப்படி நான் அந்த இடத்துக்கு போனேன், யார் சார் என்ன அங்க அமுச்சு விட்டது, அந்த பையன் எப்படி வந்து என்ன அமுச்சு அங்க அழைச்சிட்டு போனான், சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியாம இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல என் புருஷன் போய் அழைச்சு வருவா அப்படின்னு மல்லி மிரட்ட. ஆகா, மல்லி புருஷனா ஏற்கனவே அன்னைக்கு அடி பின்னி எடுத்துட்டான், திரும்ப வந்தானா பிரச்சனை பண்ணுவானே அப்படின்னு பயந்து போனது ஓனரு நடந்தது சொல்றாரு. இது மாதிரி ராஜேஸ்வரத்து வந்தாங்க, பணத்தை கொடுத்து என்கிட்ட இப்படி பண்ண சொன்னாங்க, சரி நானும் பண்ணேன், அவ்வளவுதான்மா அப்படின்னு சொல்ல. உடனே மல்லி, சி என்ன சார், நீங்க ஒரு பெரிய மனுஷனா, பெரிய மனுஷன் பண்ற காரியமா சார் இது? பணத்துக்காக நீங்க போய் இப்படி பண்ணுவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல சார். நீங்க பண்ணது ரொம்ப தப்பு சார். நீங்க பண்ணது பெரிய துரோகம் சார். அவதான் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனா அவ பேச்சு கேட்டு நீங்க எப்படி சார் துரோகம் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி சார் மனசு வச்சு அப்படின்னு மல்லி கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் அவருக்கு செருப்பு ஒன்று அடிச்ச மாதிரி இருக்கு. அவரு, என்னை மன்னிச்சிருமா, புத்தி இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்கள பகைச்சுக்கிட்டனால எதுவும் பண்ண முடியாது, அதுக்காக தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. மல்லி எதுவும் பேசாம அவங்க வாங்கிட்டு வந்து யூனிஃபார்ம் வச்சுட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. கிளம்புன மல்லி, இந்த ராஜி சும்மா இடக்கூடாது அப்படின்னு ராஜியை பார்க்க வீட்டுக்கே போறாங்க. ராஜி மல்லியை பார்த்து, என்ன மல்லி வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, என்ன வேணுமா, சி நீ ஒரு பொம்பளையா, என்ன ஜென்மடி நீன்னு, உனக்கு பணம் தானே முக்கியம், அதனாலதான் எங்களை ஏமாத்தினேன், ஏமாத்தி எங்க பணத்தெல்லாம் பிடிங்கிக்கிட்ட, அதோட போக வேண்டியதானே, திரும்ப திரும்ப எதுக்கு எங்களை குறைச்சு கொடுத்துட்டே இருக்க? என்ன மல்லி, என்ன சொல்ற, என்ன சொல்றனா, ஏன் உனக்குன்னு தெரியாதா? ராஜேஸ்வரி, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் பண்ணாம நடிச்சனா அது உண்மையாயிடுமா என்ன? நான் அந்த டெலிவரி கம்பெனி வேலை பார்க்கறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த கம்பெனி ஓனர்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்து என்ன கடத்திட்டு போறதுக்கு பிளான் பண்ணிருக்க. சி இல்ல என்ன மாதிரி ஜென்மாண்டி. நான் நினைச்சேனா இப்பயே போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், இது மாதிரி ராஜேஸ்வரி என்னை கடத்திட்டு போக முயற்சி பண்ண அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ தான் கம்பி என்ற மாதிரி இருக்கும் பாத்துக்கோ. ஓ அப்படியா மல்லி, உன்னால போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? சரி சரி, போ போ போய் கூடு போ, போலீஸ் வரட்டு நான் பேசிக்கிறேன். ராஜேஸ்வரி, உன்கிட்ட பணம் இருக்கு, பொசிஷன் இருக்குன்னு ரொம்ப ஓவரா ஆடாத. எல்லாம் ஒரே மாதிரியா இருக்காது, எப்போ வேணாலும் வாழ்க்கை மாறலாம். அப்படி மாறும்போது நாங்க மேல வந்துருவோம், நீ கீழே போற மாதிரி இருக்கும் பாத்துக்கோ. அப்ப நீ வாழ்க்கையில ரொம்ப ஃபீல் பண்ணுவ ராஜேஸ்வரி. மல்லி, சும்மா வாய் பேசிட்டே இருக்காத. நீ பேசுறது தவிர எதுவும் பண்ண மாட்டியா? உனக்கு எதுவும் பண்ண தெரியாதா சொல்லு? எப்ப பார்த்தாலும் பேச்சுக்கு மட்டும் குறைச்சல போடி. நான் இப்படிதான், நீங்க இதுக்கப்புறம் வாழ்க்கையில நிம்மதியா வாழவே முடியாது, உங்களை நிம்மதியா வாழவும் விட மாட்டேன். என்னென்ன குறைச்சு கொடுத்தா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்கு நான் குறைச்சல் கொடுத்துட்டே தான் இருப்பேன். முடிஞ்சா என் குறைச்ச தாண்டி நீ வாழ்ந்துக்கோ, இல்லையா என்னால வாழ முடியல, என்னை விட்டு என்னை மன்னிச்சுன்னு
நீயும் உன் புருஷன் வந்து என் காலை பிடிச்சி கெஞ்சுங்க, அதுக்கப்புறமா உங்களை விட்டுறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, மல்லி உடனே போதும் நிப்பாட்டு ராஜி, சொல்லிட்டால, இதுக்கப்புறம் இந்த மல்லியோட அடுத்த நீ பாப்ப, இந்த மல்லிய உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீயே பார்த்து தெரிஞ்சுப்ப அப்படின்னு கோவமா பேசிட்டு சபதம் போட்டுட்டு நம்ம மல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க.